சாப்டர் 2 மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் மார்க்கிங். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல பீரிஷ் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பீரிஷ் மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு ஒரு லோ ஹை லோ ஹை லோ ஹை அப்படி வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ பீரிஷ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கீழே ஃபால் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும். லோ வந்து வீக்காக இருக்கும். ஸோ லோ, இது ஹை. பீரிஷ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இது இம்பல்ஸ் மூவ், இது கரெக்டிவ் புல் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க, கரெக்டிவ்னு சொல்லலாம். ஸோ அகைன் நெக்ஸ்ட் லோ, நெக்ஸ்ட் ஹை, அதுக்கடுத்து லோ, அகைன் ஒரு நெக்ஸ்ட் ஹை. ஸோ இப்படி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போது இதில் ஹைங்கிறது ஒரு ப்ரொடெக்டட், அது வந்து ஈஸியாக வந்து கிராஸ் ஆகாது. இப்படி ஈஸியாக இந்த ஹை கிராஸ் ஆகி போகாது. இந்த லோ வந்து வீக்காக இருக்கும். இந்த லோ ஈஸியாக க்ளோஸ் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை கவனிக்கணும். இது பீரிஷ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி நடக்கும். ஸோ லோ வந்து ஈஸியாக கிராஸ் ஆகிடும், ஹை வந்து அவ்வளோ சீக்கிரம் கிராஸ் ஆகாது. இது ப்ரொடெக்டடாக இருக்கும், லோ வந்து வீக்காக இருக்கும் இன் பீரிஷ் மார்க்கெட்டில். அதே புல்லிஷ் மார்க்கெட்டில் ஹை வீக்காக இருக்கும், லோ வந்து ப்ரொடெக்டடாக இருக்கும். சிம்பிள். லோ வந்து ப்ரொடெக்டட், அது வந்து கிராஸே ஆகாது. கிராஸ் ஆகிறதுக்கு அவ்வளோ ஈஸியாக கிராஸ் ஆகாது. ஹை வந்து ஈஸியாக கிராஸ் ஆகிடும். ஓகே, இது புல்லிஷ் மார்க்கெட், இது பீரிஷ் மார்க்கெட். இப்போது ஹை லோ ஹை லோ ஹை லோ இப்படியே இருக்குது, மேலே போல அப்படின்னு இது சைட்வேஸ் மார்க்கெட். ஸோ இது புல்லிஷ், இது பீரிஷ், இது சைட்வேஸ். ஓகே, இதை அப்படி ட்ரீட் பண்ணுறோம். இப்போது பீரிஷ் மார்க்கெட் பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ பீரிஷ் மார்க்கெட்டில் லோ ஹை லோ ஹை லோ ஹை இப்படி வந்துக்கிட்டே இருக்குது. இப்படி வந்துக்கிட்டே இருக்கும்போது இந்த ஹை எப்பயுமே ப்ரொடெக்டடாகவே இருக்குது. ஸோ ஒன்ஸ் இந்த ஹை இப்படி கிராஸ் ஆகுது அப்படின்னா நம்ம மார்க் பண்ண வேண்டியது ரெண்டு விஷயத்த மார்க் பண்ணோம். ஒன்ஸ் இந்த ப்ரொடெக்டடாக இருந்த எல்லா ஹையும் இப்படி ப்ரொடெக்டடாக இருக்குது, இந்த ஹையை ஒன்ஸ் கிராஸ் பண்ணுது அப்படின்னா நாம் இந்த லோவை மார்க் பண்ணோம். நெக்ஸ்ட் இந்த லோ ஈஸியாக பிரேக் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த லோ வந்து ஒரு மேக்னெட் மாதிரி இழுக்கும். ஸோ இந்த லோ தான் நம்மளுக்கு அடுத்த டார்கெட். இங்கே எங்கேயோ ஒரு இடத்துல செல் நம்ம பிளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த லோ அடுத்த டார்கெட். ஸோ இருக்கிறதுலே எக்ஸ்ட்ரீமான ஹை வந்து ஒரு ப்ரொடெக்டட் ஹையாக இருக்கும். அதை தாண்டி கிராஸ் பண்ணி போகாது. ஸோ எக்ஸ்ட்ரீமான ஹை வந்து ப்ரொடெக்டட் ஹையாக இருக்கும், இதை கிராஸ் பண்ணி போகாது. ஃபஸ்ட் டைம் எப்போ ஒரு ஃபுல் பேக் எடுத்து ரீசெண்டாக இருக்கிற ஒரு ஹையை பிரேக் பண்ணுதோ அப்போது இந்த லோ ஒரு மேக்னெட் மாதிரி வேலை செய்யும். மார்க்கெட் எப்படி மேலே போனாலும் இது பிடிச்சி இழுக்கும் கீழே. ஸோ நடக்கும் அடுத்த லோ வந்து கிராஸ் ஆகிறதுக்காக. ஸோ ஒன்ஸ் மார்க்கெட் இப்படி மேலே போயிட்டு அகெயின் கீழே வரும்போது இந்த மேக்னெட் மாதிரி நம்ம சிம்பிள் போட்டிருப்போம் இல்லையா, இதை வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் த ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆகிடுச்சு, அகெயின் மறுபடியும் ஃபுல் பேக் எடுத்து மறுபடியும் ஸ்ட்ரக்சர் பிரேக், அகெயின் மறுபடியும் ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆனதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு ஃபுல் பேக் எடுக்கும், மறுபடியும் கீழே வரும், மறுபடியும் கீழே வரும்,
மறுபடியும் ஹையை வந்து க்ளோஸ் பண்ணும். ஸோ இந்த ஹை இன்டியூஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவோம். இதை எக்ஸ்ன்னு கூட வச்சுக்கலாம். இன்டியூஸ்மெண்ட் எழுதணும், இல்லை ஜஸ்ட் எக்ஸ்ன்னு மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. பேர்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை. ஸோ ஒன்ஸ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்ததுக்கு அப்புறமா அது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆகிறதுக்கு காரணமான ஹை எது? இந்த ஹை. ஸோ இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆகிறதுக்கான காரணம் எது? இந்த ஹை. இந்த ஹை தான் நெக்ஸ்ட் ப்ரொடெக்டட் ஹை. இது கிடையாது. ஸோ இந்த ஹையை கிராஸ் பண்ணாது. பீரிஷ் மார்க்கெட்டாக இருக்கிற வரைக்கும் இந்த ஹையை கிராஸ் பண்ணவே பண்ணாது. ஸோ ஒன்ஸ் இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம், அதாவது ரீசெண்டாக இருக்கிற அந்த ஃபுல் பேக் எடுத்ததுக்கப்புறம் இந்த ஹையை கிராஸ் பண்ணாது. சம்வேர் இங்கே எங்கேயோ ஒரு தவளை செல் வைப்போம். செல் வச்சா அடுத்து மார்க்கெட் எங்கே இழுக்கும்? இங்கே இழுக்கும். அகெயின் மார்க்கெட் இதுதான் டார்கெட். இங்கே செல் எடுத்தோன்னா இங்கே தான் டார்கெட். ஸோ டார்கெட் வைக்கும்போது இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சராக மாறிடும். நெக்ஸ்ட் அகெயின் ஃபுல் பேக். அகெயின் மார்க்கெட் ஃபுல் பேக்கை கிராஸ் பண்ணுது. ஃபுல் பேக் கிராஸ் பண்ண இது என்ன? இன்டியூஸ்மெண்ட். எக்ஸ்ன்னு மார்க் பண்ணுவோம். அகெயின் மார்க்கெட் இது டார்கெட் கீழே வந்து கிராஸ் ஆனால் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ ப்ரொடெக்டடான ஹை எது? இங்கே ப்ரொடெக்டடான ஹை இது. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கிறதுக்கு காரணமான ஹை இது. ஸோ இங்கே ப்ரொடெக்டடான ஹை இது. ஸோ இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கிறதுக்கு காரணம் இந்த ஹை தான். இதை எடுத்துருவோம். அகெயின் மறுபடியும் ஒரு ஃபுல் பேக். மறுபடியும் கீழே வரான். மறுபடியும் இங்கே வருது மார்க்கெட். மறுபடியும் இன்டியூஸ்மெண்ட். சாரி, மறுபடியும் மேக்னெட். ஸோ இந்த தடவை ஓகே ஜஸ்ட் கீழே இறங்குற மாதிரி இறங்கி மறுபடியும் மேலே போயிடுறான். ஸோ இப்படி மேலே போய் ப்ரொடெக்டடாக இருந்த ஹையவே வந்து க்ளோஸ் போயிடுறான். இப்படி போனால் இந்த ஹை சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஏன்னா இந்த பீரிஷ்ன்ற இந்த கேரக்டர் டோட்டலாகவே சேஞ்ச் ஆகுது. ஏன்னா மார்க்கெட் கீழே போக விருப்பம் இல்லை. இதுக்கு மேலே மேலே போக விருப்பப்படுது. ஸோ இந்த பீரிஷ்ங்கிற கேரக்டர் புல்லிஷ்க்கு மாறுது. ஸோ அடுத்த லோ எது? இங்கே இருக்குது லோ. இந்த இடத்த தாண்டக்கூடாது. ஏன்னா இங்கே இப்போ தான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சுருக்காங்க. ஓகே அடுத்து வந்து இது ப்ரொடெக்டட் லோவாக இருக்கும். மறுபடியும் கீழே வருது. மேலே அடுத்த டார்கெட் இது. ஏன்னா புல்லிஷ்க்கு மார்க்கெட் மாறிடுச்சு. ஸோ இது இன்டியூஸ்மெண்ட். இது ப்ரொடெக்டட் ஆகிடும். அங்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்ததுக்கப்புறம், இங்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்ததுக்கப்புறம் இது ப்ரொடெக்டட் இன்டியூஸ்மெண்ட். அடுத்த மேக்னெட் இது தான். ஸோ இங்கே ஃபுல் பண்ணி இழுக்கும். மேலே ஃபுல் பண்ணி மேலே வந்ததுக்கப்புறம் இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்ததுக்கப்புறம் ஒரு ஃபுல் பேக். மறுபடியும் அப், மறுபடியும் டவுன். ஃபுல் பேக் எடுத்தாச்சு. இப்போ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்ததுக்கப்புறம் அடுத்து ப்ரொடெக்டடான லோ இது. இப்போ இது ஃபுல் பேக் அகெயின். இன்டியூஸ்மெண்ட் எடுத்தாச்சு. இப்போ மேக்னெட் எது? இது. ஏன்னா மார்க்கெட் புல்லிஷ் மார்க்கெட். அகெயின் மார்க்கெட் ஃபுல் பண்ணி இழுக்குது. மறுபடியும் மேலே பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஏன்னா இப்போ தான் ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆகிருக்கு. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். அகெயின் மார்க்கெட் உள்ள. மறுபடியும் ப்ரொடெக்டட். இதே மாதிரி திருப்பி திருப்பி நடந்துக்கிட்டே இருக்கும். ஒன்ஸ் பிரேக் பண்ணால் இந்த லோ ப்ரொடெக்டட்.
அங்கே பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கும்போது இந்த லோ ப்ரொடெக்டட். புல் பேக், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், சிம்பிள். ஸோ மார்க்கெட் பீரிஷ்லேயே வந்தது, பீரிஷ்லேயே வருது, ஒரு ஃபுல் பேக்கை கலெக்ட் பண்ணுறாங்க இன்டியூஸ்மெண்ட், மறுபடியும் கீழே வந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், கீழே வந்த அந்த ஹை வந்து ப்ரொடெக்டடாக இருக்கும். அகெயின் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கும்னு நினைப்போம், ஆனால் நடக்கலை. மறுபடியும் மேலே போயிட்டு இந்த ப்ரொடெக்டடாக இருந்த ஹையை கிராஸ் பண்ணுறாங்க. அப்போது பீரிஷாக இருந்த கேரக்டர் புல்லிஷ்க்கு மாறுது. ஸோ புல்லிஷ்க்கு மாறும்போது இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு மார்க் பண்ணுவோம். ஸோ புல்லிஷ்க்கு மாறினா என்ன, அடுத்து புல்லிஷ்க்குள்ளே தான் போகணும், திருப்பி கீழே போகக்கூடாது. ஸோ இது ப்ரொடெக்டடான லோ. இந்த லோ இந்த சினேரியோ பொறுத்த வரைக்கும் ப்ரொடெக்டடான லோ. இந்த லோவை தாண்டி போகக்கூடாது. ஸோ மார்க்கெட் இன்டியூஸ்மெண்ட்டை கலெக்ட் பண்ணி கீழே வரும்போது சம்வேர் இங்கே நம்ம பை வைப்போம். ஸோ இந்த ஏரியாவுக்குள்ளே பை வந்து வைப்போம். ஸோ பை வச்சோன்னா டார்கெட் விஓஎஸ், இங்கே மேக்னெட் மாதிரி இது இழுக்கும் இந்த ஹை. ஸோ அது டார்கெட். அப்படி மேலே போகுது ஃபுல் பேக், அப்படி மேலே நோடிக்கல இந்த ஃபுல் பேக் எடுக்கிறாங்க. இந்த லோ ப்ரொடெக்டட், அகைன் டார்கெட். ஸோ இதே மாதிரி தான் போய்கிட்டு இருக்கும். ஸோ பீரிஷாக இருக்கிறது புல்லிஷாக மாறும், புல்லிஷாக இருக்கிறது பீரிஷாக மாறும். சம்டைம் சைட்வேஸ் போகும். ஸோ ரெண்டு பக்கமே உடைக்காமல் அதுக்குள்ளே இருப்பான். ஸோ அந்த நேரத்தில் நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கிளியராக பீரிஷாக இருக்கும்போது ட்ரேட் பண்ணணும், இந்த மாதிரி கிளியராக புல்லிஷாக இருக்கும்போது ட்ரேட் பண்ணணும். சைட்வேஸில் இருக்கும்போது உள்ளே போகக்கூடாது. ஓகே, நம்ம தியரட்டிக்கலாக பார்த்தோம். இப்போ போயிட்டு மார்க்கெட்டில் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது பார்த்தாலே தெரியுது கிளியராக, அது மேலே தான் போயிருக்கு. ஸோ புல்லிஷ் மார்க்கெட். ஃபஸ்ட்டு சாப்டர் பார்த்தவங்களுக்கு தெரியும் கேண்டில் ஸ்ட்ரக்சரில் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு. ஸோ ஹையை கிராஸ் பண்ணியிருக்கு, ஹை 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 கிராஸ் பண்ணி போய்கிட்டே இருக்குது. இதெல்லாம் ஒரே இம்பல்ஸ் மூவாக தான் போய்கிட்டு இருக்கு. இந்த ஒரு இடத்துல இந்த கேண்டிலோட லோவை கிராஸ் பண்ணியிருக்கு. ஸோ அப்படின்னா மேலேயே போயிட்டு இப்படி கீழே வந்திருக்கு. மறுபடியும் இதோட ஹை மேலே, இந்த இடத்துல இதெல்லாம் இன்டர்னல் மூவ், அப்படியே கீழே, மறுபடியும் மேலே, கீழே, இந்த ஹையை விட இது மேலே இருக்குது, மேலே, அகெயின் கீழே, மேலே, ஈக்குவல் லோ தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறுபடியும் மேலே, அகெயின் கீழே, இப்போ மேலே. இப்போது இதில் பார்த்தா தெரியும் இது புல்லிஷ் மார்க்கெட். ஹைங்கிறது ஈஸியாக பிரேக் ஆகி போய்கிட்டு இருக்கு. லோ ஒரே தடவை கூட பிரேக் ஆகலை. லோ வந்து ப்ரொடெக்டடாகவே இருக்குது. ஹை வந்து பிரேக் ஆகி போய்கிட்டு இருக்கு. ஸோ லாஸ்ட்டாக இருந்த லோ இது. ஸோ இந்த லோ பிரேக் ஆகி இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பிரேக் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பிரேக் ஆனால் என்ன, இந்த இடத்துல சம்வேர் நம்ம பை வைப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் பிரேக் ஆகிட்டு இப்போ அடுத்த டார்கெட் எது, இந்த ஹை. ஸோ இந்த ஹை மேக்னெட் போல் இழுக்கும். ஸோ மேலே ஏறி இதை பிரேக் பண்ணியாச்சு. பிரேக் பண்ணதுக்கப்புறம் இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கும்போது இந்த லைன், இந்த ஹையை தாண்டி கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்துச்சு. இந்த லோ ஒரு ப்ரொடெக்டட் லோ, இந்த லோவை கிராஸ் பண்ணக்கூடாது. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்ததுக்கப்புறம் மறுபடியும் மார்க் பண்ணோன்னா ஒரு ஹை லோ, இந்த ஹை லோக்கு இடையில இந்த ஸ்ட்ரக்சர்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம மார்க் பண்ணணும் அவசியம் இல்லை. இந்த ஹையை கிராஸ் பண்ணி போதான்னு மட்டும் பார்த்தா போதும். எஸ், இங்கே கிராஸ் பண்ணி போயிருக்கு. ஓகே, கேண்டில் கீழே, அதுக்கடுத்து மறுபடியும் மேலே, மறுபடியும் கீழே. இந்த லோக்கும் இந்த ஹைக்கும் இடையில தான் இது இருக்குது. ஸோ அதெல்லாம் மார்க் பண்ணணும் அவசியம் இல்லை. மறுபடியும் மேலே, இங்கே இந்த கேண்டிலுக்கு உள்ளே தான் இதெல்லாம் இருக்குது. அகைன் இங்கே, இந்த ஹை எல்லாம் ஈக்குவலாக இருக்குது. அப்படியே மேலே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹைக்கு லைட்டாக மேலே இருக்குது. இங்கே அடுத்து கீழே, அடுத்து மேலே. இப்போ பார்த்தா தெரியும் ரீசெண்டாக இருக்கிற லோலாம் இது ஒரு லோ, இது ஒரு லோ, இது ஒரு லோ. ஹை வந்து ஈஸியாக பிரேக் ஆகி வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த லோ
இந்த லோ இப்போ ஈஸியாக எடுத்தாச்சு. இப்படி சரி, எடுத்த அடுத்த டார்கெட் எது? இங்கே மேலே. அடுத்த டார்கெட் எது? இங்கே மேலே. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் மூவ் ஆகணும் மேலே. பார்த்தா தெரியும், இங்கேருந்து ஒரே லோ தான் இருக்குது. இதெல்லாம் இன்டர்னல், இதெல்லாம் மார்க் பண்ணணும் அவசியம் இல்லை. இந்த ரேஞ்சுக்கு உள்ள இன்டர்னலாக இதெல்லாம் மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் மார்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம இதை கிராஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். லைனை கிராஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ இப்படி இங்கேயே வந்து இப்படியே மூவ் ஆகிக்கிட்டே இருந்து மார்க்கெட் மேலே ஏறிட்டு. ஸோ இதை இப்படி மார்க் பண்ணணும். இங்கேருந்து அகைன் மார்க்கெட் பிரேக் ஆகிருக்கா? பிரேக் ஆகிருக்கு. அப்போ இங்கேருந்து நம்ம மார்க் பண்ணால் போதும். ஒரு லோ, ஓகே, இங்கெல்லாம் இன்டர்னல், இங்கேருந்து ஒரு கீழே மறுபடியும் மேலே. இதெல்லாம் இன்டர்னல் கேண்டில்ஸ். எனக்கு தெரியும் இதுதான் ஹை, இதெல்லாம் இன்டர்னலாக இருக்குது. அதை மார்க் பண்ணணும் அவசியம் இல்லை. முதல்ல தெரியும் இந்த ஹை இங்கே கீழே லோ வந்திருக்கு. அகெயின் மேலே போய்கிட்டே இருக்கு. ஓகே, ஒரு ரீசெண்டாக இருக்கிற லோ எது? இதுதான். ஓகே, இப்போ ரீசெண்டாக இருக்கிற லோ எது? இது. அது கிராஸ் பண்ணியிருக்கா மார்க்கெட்? மறுபடியும் கீழே வருது. கிராஸ் பண்ணலை, இது வரைக்கும் வந்திருக்கான். கிராஸ் பண்ணலை. ஸோ மார்க்கெட் மறுபடியும் மேலே போயிட்டு. இப்போ இந்த இடத்துல தெரியும் லோ வந்து ப்ரொடெக்டடாகவே இருக்குது. ஸோ இன்னும் ஃபுல் பேக் எடுக்கலை. அடுத்த லோ எது? இது. ஸோ இதை மார்க் பண்ணலாமான்னு இதை பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த ஹையை இன்னும் கிராஸ் பண்ணல. ஒன்ஸ் இந்த ஹையை கிராஸ் பண்ணால் தான் அடுத்த ஃபுல் பேக். இப்போ இங்கே கிராஸ் ஆகிருக்கு, இதெல்லாம் இன்டர்னல். இப்போ இந்த ஹையை கிராஸ் பண்ணணும். இதெல்லாம் கிராஸ் ஆகிருக்கு, இங்கே கிராஸ் ஆகிட்டு. ஸோ இங்கே பார்த்தா தெரியும் இந்த லோ இங்கே கிராஸ். ஸோ இது ஃபுல் பேக். ஒன்ஸ் ஃபுல் பேக் நடந்தால் அடுத்த டார்கெட் எது? இந்த ஹை. இது மேக்னெட் போல் இழுக்கும். இது மாதிரி அகெயின் நம்ம இங்கேருந்து மார்க் பண்ணி போகணும். மார்க்கெட் மட்டும் ஹை, லோ, இங்கேருந்து மேலே ஹை, லோ, மறுபடியும் லோ. இது ஈக்குவலாக இருக்குது, கிராஸ் ஆகலை. ஏன்னா இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கிற வரைக்கும் இங்கே கிராஸ் ஆனாலும் அது வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. மறுபடியும் லோ, மறுபடியும் ஹை, மறுபடியும் ஒரு லோ, ஹை. ஸோ இந்த லோ பார்த்தா தெரியும் இப்போது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்துருச்சு. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிராஸ் பண்ணியாச்சு மார்க்கெட். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கும்போது இருந்த லோ இது ரீசெண்டாக இருக்கிற லோ. இந்த லோ ஃபுல் பேக்கை நம்ம மார்க் பண்ணுறோம். ஃபுல் பேக் நடந்திருக்கானா? எஸ், இங்கே வந்து கலெக்ட் ஆகிருக்கு. கலெக்ட் ஆனால் அடுத்த டார்கெட் இது. டார்கெட் ஹிட் ஆகிட்டு இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். அடுத்து நம்ம ஃபுல் பேக்கை மார்க் பண்ணணும். மறுபடியும் மார்க்கெட் மேலே போகுது, மேலே இருந்து கீழே இங்கே பார்த்தா தெரியும். மறுபடியும் மார்க்கெட் மேலே இருந்து கீழே, மறுபடியும் மேலே. ரீசெண்டாக இருக்கிற ஃபுல் பேக் எது? இது. ஃபுல் பேக்கை மறுபடியும் கீழே வந்து கலெக்ட் பண்ணிட்டான். அடுத்த டார்கெட் எது? இது. மார்க்கெட் இங்கேருந்து மறுபடியும் மேலே போகணும். போயிருக்கானான்னு பார்த்தா ஆமாம் போயிருக்கான். இங்கேயே இருந்து கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லாக இப்படியே இருந்து இங்கே வந்து கிராஸ் பண்ணியிருக்கான். அகைன் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இப்போ இந்த லோ ப்ரொடெக்டட் லோ, இந்த லோவை கிராஸ் பண்ணக்கூடாது.
நெய்பரிங்கெல்லாம் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்தப்போ ப்ரொடெக்டட் லோ மாறிக்கிட்டு வந்திருக்கும். இப்போ இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கும்போது ப்ரொடெக்டட் லோ இது. இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கும்போது இது ப்ரொடெக்டட் லோ. இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு இதுவும் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். அதுக்கு இந்த லோ ப்ரொடெக்டட். இப்போ பார்த்தா தெரியும் இது ப்ரொடெக்டட் லோ. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்துருச்சு. நடந்ததுக்கப்புறம் ப்ரொடெக்டட் லோ இங்கே வந்து கிராஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கே பார்த்தா தெரியும் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்ததுக்கப்புறம் அகைன் புல் பேக் நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தா நடந்திருக்கு. மறுபடியும் மேலே போயிருக்கு. ஒரு கீழே அப்படி இதெல்லாம் இன்டர்னல் இதை மார்க் பண்ணணும்ல. இதுக்கப்புறம் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஒரு ஃபுல் பேக், இங்கே ஒரு ஃபுல் பேக். ஃபுல் பேக் நடந்திருக்கானா ஃபர்ஸ்டே ஃபுல் பேக் நடந்திருக்கு. ஃபுல் பேக் நடந்ததுக்கப்புறம் என்ன அடுத்து நம்மளுக்கு டார்கெட்டு இதுன்னு நினைப்போம். ஸோ மார்க்கெட் இங்கே வரணும்னு பார்ப்போம். இது ப்ரொடெக்டட். இது வரைக்கும் மார்க்கெட் வந்து ப்ரொடெக்டடாக கலெக்ட் பண்ணிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே இதை டார்கெட்டை நம்ம பார்க்கக்கூடாது. ஸோ அதுக்கடுத்து மார்க்கெட் கீழே தான் போகுது. இதுக்கிடையில் நம்ம எங்கேயும் செல்லு பார்க்க போகிறோம். ஸோ அகைன் மார்க்கெட் இங்கே கீழே தான் போகுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த இடத்துல மார்க் பண்ணணும். இங்கேருந்து மார்க் பண்ண வரோம். இங்கேருந்து மார்க் பண்ண வரலாம். கீழே அப்படியே வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் இன்டர்னல். கீழே மறுபடியும் மேலே, கீழே மேலே. இங்கே பார்த்தா தெரியும் கீழே மேலே ஃபஸ்ட் டைம் ஃபுல் பேக். ஆனால் இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்கிறதுக்கு முன்னாடி இதை நம்ம பார்க்க மாட்டோம். இதை வந்து ஒரே லெக்கை தான் வந்து கன்சிடர் பண்ணும். இந்த இடத்துல என்ன தான் ஃபுல் பேக் எடுத்து மறுபடியும் கீழே வந்து இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இப்படி மார்க் பண்ணக்கூடாது. ஏன்னா இன்னும் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்காமல் இருந்தது. அப்போ போய் தான் ஒரு சிங்கிள் லெக் ஃபுல் பேக்காக தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். அதுக்கடுத்து மறுபடியும் கீழே வருது, மறுபடியும் மேலே. இதையும் நம்ம அந்த மாதிரி எடுக்கக்கூடாது, சிங்கிள் லெக்கை தான் கன்சிடர் பண்ணணும். இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னா இப்படி தான் பார்க்கணும். நம்ம இதை இப்படி பார்க்கணும். செகண்ட் மார்க்கெட் இப்படி வந்திருக்கான். ரீசெண்டாக இருக்கிற ஃபுல் பேக் இது. இதில் ப்ரொடெக்டடான ஹை இது. என்ன சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்திருக்கு? ஏன்னா இங்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்திருக்கு. சிம்பிள். இப்போ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்ததுக்கப்புறம் என்ன? இப்போ ரீசெண்டாக இருந்த லோ வந்து கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு அடுத்த டார்கெட் இது. ஸோ அடுத்து இதை டார்கெட்டாக பார்ப்போம். மார்க்கெட் அப்படி மேலே வரைக்கும் போயிட்டு அடுத்த டார்கெட் வந்தாச்சு. டார்கெட் வந்ததுக்கப்புறம் என்ன? இங்கே வந்து கேண்டில் க்ளோஸ் ஆகும்போது இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இங்கே பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கிறதுக்கு காரணமாக இருந்த ஹை எது? இது. ஸோ இது அடுத்த ப்ரொடெக்டட் ஒன்று. இப்போ இங்கேருந்து மார்க் பண்ணிட்டு வருவோம். இப்போ லெஃப்ட் சைட்லேருந்து மார்க் பண்ணிட்டு வருவோம். மேலேருந்து மறுபடியும் அப்படியே ஒரே லெக்கில் தான் கீழே இறங்குது. கீழே வந்துக்கிட்டே இருக்குது. அகைன் ஒரு மேலே. ஸோ இன்டர்னலாக இருக்கிற இதை மார்க் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இந்த லோவை கிராஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம இதெல்லாம் மார்க் பண்ண தேவையில்லை. ஸோ லோவை கிராஸ் ஆகிடுச்சு. மறுபடியும் இங்கே கீழே, மறுபடியும் கீழே வந்தாச்சு. இங்கே பார்த்தா தெரியும் இங்கே ஒரு ஃபுல் பேக் வந்துட்டு மறுபடியும் கீழே வந்தாச்சு. இப்போ இந்த ஃபுல் பேக்கை வந்து மார்க் பண்ணுறோம். ரீசெண்டாக இருக்கிற அந்த ஹையை மார்க் பண்ணுறோம். இந்த ஹையை அடுத்து கிராஸ் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தா ஆமாம், கிராஸ் ஆகிட்டு. இங்கேருந்து அடுத்து ஹை கிராஸ் ஆயாச்சு. இப்போ கிராஸ் ஆனதுக்கப்புறம் என்ன? நம்மளுக்கு அடுத்த டார்கெட் வந்து இதுதான். இந்த லோ தான் நெக்ஸ்ட் டார்கெட்.
மார்க்கெட் மேலே போயிட்டு கீழே இங்கே வரணும். ஸோ இது எக்ஸ்ட்ரீம், இதுக்கு மேலே போக மாட்டான். ஸோ இது டார்கெட். பார்த்தா மார்க்கெட் இதெல்லாம் மார்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது வரைக்கும் போயிருக்கான். ஸோ ஃபர்ஸ்ட் லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணியாச்சு. இது வரைக்கும் போயிருக்கிறான். அடுத்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். நிறைய மார்க் பண்ணணும், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படி பண்ணிக்கிட்டே இருந்தால் டவுட் வராது அடுத்த தடவை மார்க் பண்ணும்போது. ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டரில் இம்பார்ட்டன்ட் ப்ரைஸ் லைன்ஸை பற்றி பார்ப்போம். ஓகே, பாய்.